வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது சோயா சங்க்ஸ் கிரேவி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீல் மேக்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா குயிக்காக நம்ம ஏதாவது கிரேவி செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா இதை வச்சு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு கட்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 2 பெரிய வெங்காயம், 1 கப் மீல் மேக்கர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெடிமேடாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய், கொஞ்சம் மல்லி இலை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் தேங்காய் சின்ன சின்ன துண்டா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது அப்படியே 10 நிமிஷம் அதுக்குள்ளே இருக்கட்டும். இந்த சுடு தண்ணிக்குள்ளே அது 10 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கிரேவி. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் வாசனை ஜாமான் எல்லாமே சேர்த்துடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி. பிரியாணி இலையை நீங்கள் பிச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதை லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாயை நம்ம கீரி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சின்ன சின்ன துண்டா நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா தக்காளி சாஃப்டாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி குயிக்காக ஃப்ரை ஆகிடும். நல்லா தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ நம்ம தக்காளி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம வீட்டிலே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப ஈஸியாக அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்ற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலாவும் நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிடலாம். வீட்டிலே எப்படி செஞ்சு வைக்கிறது அப்படின்ற அந்த ரெசிபியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். இது இப்போ கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த மீல் மேக்கரை ரெடி பண்ணிடலாம். இது வந்து நல்லா 10 minutes உள்ளே இருந்துச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பிழிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே ஹாட் வாட்டரில் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த வாட்டர் நம்ம தேவைப்படாது, அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். திருப்பி நம்ம ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளே நம்ம இதை திருப்பி நம்ம சேர்த்துட்டு திருப்பி நம்ம தண்ணியை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது யூஸ் பண்ண ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அப்படியே யூஸ் பண்ண ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் இப்போ நம்ம கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டே நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி இதை கொதிக்க விட்டலாம். திருப்பி ஒரு 7 to 10 நிமிஷம் வரைக்கும் அது கொதிக்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த மீல் மேக்கர் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அந்த மீல் மேக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அந்த மீல் மேக்கருக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு நல்லா கிரேவியும் திக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட வச்சு என்ஜாய் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த மீல் மேக்கர் கிரேவியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கரம் மசாலா செய்கிறது எப்படி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிறது எப்படி அப்படின்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.